வணக்கம் சாமி.
பெரிய மனுஷன் கூட பாக்குறேன். அதுதான் அது எனக்கு ஒண்ணுதான் பிடிக்க உந்தன் வாழ்க்கைதான் அம்மாவே உங்க வாழ்க்கைதான் நம்ம வாழ்க்கைதான் இறைவன் பதி சந்திரம்மா
மாரியம்மானே அது அந்த அனாதி ஆலமரம் அந்த மக்களுக்காரன் கொண்டாடி மதனா மல்லிகா கோமலம் கட்டிருக்கிறான் உள்ளார அப்புறம் அவர் பிரச்சனை தேவை வயசுலாம் என்ன வயசுலாம் சீனி கூட இப்படி போனா இப்படி போனா இப்படி போனா இப்படி போனா மதனா சொன்னாக்கா வாங்கம்மா சிறந்தாண்ட வணக்கம் நல்லா இருக்கிறீர்களா எந்த குறைபாடும் கிடையாது ஏண்டி சீக்கு நோய் வந்த வாட்டு கிடக்குற எய்ஸ் நோய் அவனுக்கு நாங்களா ஒரு பெரிய இடத்து பொம்மன் ஆச்சுவேன் உனக்கு நான் ஆண்டவன் அம்மா என் வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி கீழ் வரப்பு ஒரு தகுதி தராதாரா இருக்கும் ஆனா பிறந்தால் அறிவிக்க வேண்டுமா ஒரு பெண்ணாக பிறந்தால் புத்தி இருக்க வேண்டுமா அப்படி ஒரு பெண்ணாக பிறந்து அச்சம் அடம் நாணம் பயிர்ப்பு ஆகிய 4 குணங்களை கற்று இருக்குல்ல அப்ப என் அரண்மனையில வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி ஒரு ஆண்டவுட் அம்மா வந்தா எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாதா ஒட்ட பச்சை மாறியா நான் இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்கும் என் கூட ஓர வருவியா என் காட்டுல பாதி வருவியா கையில பாதி வருவியா எதுக்கானவன் ஏன் வாங்கி தந்த நாய ஏன் வைய தோத்த நாய ஓடி அந்த அம்மா கொண்டே பாஸ் பண்ணி நீ மாதிரி கரையை பார்த்தா அதான் போன புண்டை போன திருப்பி கூட விளக்க மாட்டாள பார்க்க மாட்டாளா அவன் முகரே போட்டு வரான் பாரு கேட்டியா எல்லாத்துக்கும் 2 தோசை கிடைச்சது எங்களுக்கு கோட்டையில கடவுள் தானே நான் தம்பி கூட எங்க காணு தூங்கிட்டான் இவங்க வந்தது ஹோட்டல்ல சாப்பாடு தீர்ந்து வச்சு இவங்க வேற ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டோம் இவன் என் கூட உக்காந்தான் தானே அம்மா 7 தோசை 3 ஆப்பாயில் 3 ஆம்லெட் அது இல்லாத கலக்கி புல் பாயில் இந்த வாக்கட்ட 1 நம்பரே 300 ரூபாய்க்கு தின்னுட்டான் அன்னைக்கு கடவுள் எல்லாத்துக்கும் மகளை படிச்சவன் அவன் கண்ணை பார்த்தா கரண்டு கம்பத்துல மாட்டான் டீப் லைட் ஆட்டம் இருக்குது அவன் மூக்க பார்த்தா சீமான ஊத்துற பணலாட்டம் இருக்குது அவன் உதட்டு பார்த்தா இட்லி குண்டா மேமூடா கேட்ட இருக்குது அது ஏன்னு சொல்லப்போ அவன் மகரை பாருங்க எருமாடி சாணி போட்டா சோத்த சுருக்கும் பாரு அந்த மாதிரி இருக்குது பங்கம் பாரு இவன் ஊரு ஆச்சனூர் ஆரியா ஐயாங்கிறவன் ஊரு ஆச்சனூர் ஆமா காலைல எழுந்து உளுந்துரு போயிடுறது சாயந்தரம் உளுந்துரு போயிட்டு குடிக்கிறது அம்புட்டுமே போய் ஆண்டம் தான் ஆனதுக்கு வரும் பகல்ல கொத்தனார் வேலைக்கு கொளுத்து பிடிச்சி வேலை செய்யற முகரைய அது நல்லா பாருங்க 7:30 மணிக்கு வந்து எனக்கு கண்டு செஞ்சிருக்கு 9 மணி ஆயிடுச்சு நாங்களே கரெக்டா 7:10க்கு கோட்டை வரோம் உண்மையா சொல்லு சரியம்மா வாங்கம்மா சிறந்தார்ந்த வணக்கம் தேவடியாளுக்கு தேவசம் கொடுத்தா தேவடியா நாய ஏன் பொறமோக்கு நாய ஏன் அனாதி ஆலமரம் ஏன் பொறமோக்கு பிள்ளைய மரம் அப்படி நிக்க நானும் மத்தவள படுக்க பயத்தவள போவர வையத்தவள குந்த குச்சி இல்லாத போத்தி படுக்க பொறுத்து இல்லாத கம்மநாட்டி முண்டன்னு கேப்ப பெருமூர்ல வாங்கி பெருமூர்ல பருவத்துல வாங்க வை இல்லாத பெருமூர்ல வாங்கி தின்ன ஓக்குட்ட
ஒரு பொம்மனாடி என்ன போய் பார்த்து பேசுவாங்களா? என்ன போய் மக்கள் அவனுக்கு நான் மொட்டை ஏய் தேவையா நாயே? கல்யாணம் பண்ணதால ஒரு டப்பா மருந்து வாங்கி குடி. மத்தால் அடிக்கிற நேரம் போக நின்னும் தூங்குவான் குந்தியும் தூங்குவான் காய் கட்டிட்டு என்ன பண்ண போகுது ஒண்ணு இதை வச்சு ரெண்டு தோசை தின்னானே திங்களே தெரியல எது 7:45 வந்துட்டேன் நீ இந்த ஊருக்குள்ளாரவா? ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது. அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அவனுக்கு அடுத்த வாரமே இந்த வாரமே கல்யாணம் அவனுக்கு. ஒரு நாள் அந்த பொண்ணு இருக்கும்டா இவன் பொண்டாட்டி ஆசை பச்சா இருந்தா அவ இருப்பா. ஆமா இன்றைக்கு ராமடி தடுத்து கொடுக்குமா மகள ராமடி ஒண்ணு கட்டுவான். ஒரு நாளைக்கு வச்சுக்க மாட்டான். அப்புறம் என்ன? எல்லாம் சேர்த்து அவர் குந்திருக்காம ஏய் கை காட்டுறாங்க நெல்ல ஆம்பளையா தாண்டி உனக்கு அடிச்சுக்கிறாரு இந்த ஊர்ல. நெல்ல ஆள் தாண்டி அம்மா ஒரு காலமும் என்ன விட்டு அவங்க போக மாட்டான். ஏண்டி கோமணம் தொங்குத்து? பாவனை கட்டக்கூடாது அதுக்குதான் கோமணம் கட்ட வந்துருக்கேன். அவன் துண்டு தான் கட்டணும். சரி வீணான வார்த்தைகள் போனால் வாங்கட்டும். வாங்கம்மா சிறந்த வணக்கம். இது என்ன ஊர் நன்னகரம்? நுழையவாடி வா நுணையவாடி நன்னகரம். எதற்காக நாடகம்? இன்னைக்கா எங்க அம்மா கொடுத்து வச்ச பொண்ணு ஆமாம்மா அண்ணன் கலைஞ்சி அழகு மாணிக்கம் உண்மைதான். லட்சணமான முகம். அவங்க முகம் பெரிய முகம் பார்த்தா அந்த அம்மாளுக்கு பொம்பளை வேஷம் போட்டு விட்டு அப்படியே இருக்கும். ம். அவருக்கு எனக்கு தெரியாது இந்த ஊர்ல என்னடி சேட்டு போட்டு தெரியாது. நான் பார்த்து இந்த சக்கத்துல கல்யாணம் பண்ணி வச்சேன் எனக்கு தெரியாது. உனக்கு மாமன் போட்டாட்டி அத்தை அப்படி இருந்தாலும் நீ எனக்கு மருமே இதோ பிறந்தோம் இருந்தோம் நாளை இறந்தோம் என்று சொல்லக்கூடிய சாலோக சாருப சாமிப சாயுச்சம் அவரு பெரிய பையன் பொம்பளை வேஷம் போட்டா இந்த அம்மா இவரா? அவர்தான். சரி அம்மா. லட்சம் 2 மூணு 2 கோடி தூள் பறக்கும். அம்மா தலைவர் இல்லையா? ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் இல்ல சாலோக சாருப சாமிப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய அங்காம தேவி முத்துமோச்ச கடந்து கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி பிறந்துங்குச்சு. எங்க அம்மாக்கு நல்ல சொர்க்க பதவி அடைகிறாங்க. போயிடுச்சு. ஆமா வாயாட்டெல்லாம் அந்த யமன் எங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. நான் முன்ன போன ஆட்டுக்காரன் 5 பேத்த கருமாதிக்குள்ள தூக்கி விட்டு போவான். என்னை கொண்டு சுருக்கட்டு இருக்குவான். அந்த மத்த உங்ககிட்ட போய் ஈக்குவான். அந்த சிறுப்பாலே ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு 8 படிக்கும் போது வருவான். அப்படி இருந்தாலும் 4ஆம் பதி முத்துமோச்ச சேர்ந்து கொண்டிருக்கின்றார்களே. இன்று ஓர் இரவு மோட்ச விளக்கு. சரியா போய் அந்த அம்மா இருந்தாலும் சரி அந்த அம்மா போய் ஒரு செருமணி. அப்படி இருந்தாலும் இன்று ஓர் இரவு மோட்ச விளக்கு நாடகம் மந்தையில் அமர்ந்திருக்கும்படியான உற்றார் உறவினர்கள் அனைத்து நல்ல உள்ளத்திற்கும் மறைந்த மாமேதை அம்மாவாக இருக்கும்படியான பாலாய் அன்னவர்களுடைய பிரபாதம் அமலத்திற்கும் முகம் வெத்தலை முகம் ஆமா பார்த்தாலே தெரியுது. நாடகமாக்குள்ள பாரு சிரிச்ச முகம் நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கல எங்களுக்கெல்லாம். அப்படி இருந்தாலும் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேர குழந்தைகள் உற்றார் உறவினர் மற்றும் அங்கும் பங்காளிகள் அனைவருடைய பிரபாதம் அமலத்திற்கும் நாடக அங்கத்தினருக்கும் நாடக ஆசான்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் உங்களுடைய பிரபாதம் அமலத்திற்கும் அடியவள் சிறந்த அந்த வணக்கம். 4 வேதம் 6 சாத்திரம் 64 கல்வி காணம் 96 தத்துவம் 108 போதனைகள் என்று சொல்லக்கூடிய கல்வி என்ற காரியத்தை கழகமர கற்றுணர்ந்த கணவன்கள் அமர்ந்திருக்க சபைக்கும் என்பதாக தற்பார் வந்தேன். நீ யாரம்மா? எந்த நாட்டு கிழவரசி? திருமணம் ஆனதா ஆகலையா? ஏதாவது விளக்கம் தெரியுமா? என்னடி? கள்ளக்குறிச்சி மாவட்டம். சரி கள்ளக்குறிச்சி மாவட்டம். உங்க 2 பேருக்கு எனக்கு கரடி சுத்துறதுக்கு பக்கம் மழை அடிவார பருவம். உங்க சொந்த ஊர் பரிகம். நான் கூட பருவங்கிறேன். பரிகமா? பரிகம் ஆதி. அதனுடைய கேட்கல அங்க இல்லையா? அங்க வைய இருந்தா தானே. தாய் மாமா ஊரு பெருங்கூர்ல மாமா விட்ட முட்டி அடிச்சு வாங்கிட்டு தாண்டி வாங்கி தந்தாங்கிற நான் சம்பாதிக்கிறேன். நான் அவங்களுக்கு நான் ஆக்கி போடுறேன். எங்க சம்பாதிச்சாலும் நம்ம வீட்டு நக்குறோம்.
என்னம்மா சொல்லுவாங்க டீ நான் பிறந்ததுல ஒரே இருந்து வீட்டுல வாங்கி தின்னா அப்படித்தான் சொல்லுவாங்க ஒன் மாரி ஊடு ஊடா நான் வாங்கி திங்கிறேன் வாங்கி தந்தேன் நாய ஆல்ரெடி இல்லைன்னா இரவு பொறுத்தனுக்கு 8 நாள் பட்டி கிடக்குறாடி பட்டி கிடக்க முட்டை இவன் பிறந்தது என்ன ஊரு? ஆகறா இவன் எங்க வாங்கிட்ட புடையூர்ல வாங்கிட்டீங்களே புடையூர்ல வாங்கி தந்த சக்காத்தி தேவை இங்க ஊர பொண்ணுங்க இங்க யாரு கிடக்குறாங்க ஆளு மேல கண்ணும் தோல் மேல துணியும் போட்டுட்டு அலையிற ஆளு நாலுல பின்னாடி வரவளை பார்த்து என் பிரிச்சு சேர்த்து நான் ஊற போகணும் நாலு வந்து சாப்பிட்டு ஓடு வாங்கி சேர்த்து கூட ஓடு அவனை கூப்பிட்டுனா ஒண்ணு அப்பளம் அவரே தான் 10 வருஷமா ஏந்திரிக்க முடியல நீ தான் சொல்ற அப்புறம் அவரு எங்க இங்க அப்பளம் மேல அப்படி வீழ்ந்தாலே போதும் ஏல வாடா ஏச்சு வாடா ஏல வாடா ஏச்சு மச்சி வாடா ஏல வாடா வாடா ஏச்சு வாடா என் சாமி எனக்கு என்ன மோளடிச்சு காப்பாத்துவான் என்ன மோளடிச்சு என்ன பண்ண போறாரு எங்க அத்தை ஒண்ணு இருக்கு முறை எடுத்து வந்து அடிச்சு காப்பாத்து எங்க அத்தை ஒண்ணு இருக்கு நீ பார்க்க மாட்டேன் இப்ப என்ன பண்ண போற ஒண்ணும் பண்ண முடியாது சாமி ஒண்ணு சாமி எங்க அத்தை ஒண்ணு வரும் பாரு அது அவருக்கு என்னடி குறைச்சல ஆளு ஒரு நாள் பார்க்கணும் அழகு ஒரு நாள் பார்க்கணும் இருந்து ஒரு நாள் வைக்கணும் இருந்து ஒரு நாள் தின்னுட்டு போனோம் எங்க கால் செடிக்குள்ள கை விடுறாரு பாரு கையை விடுறாரு கோடி சுத்தி வரும் சரி வந்து கரகத்தை இறங்கணும்னு எல்லாம் பணம் சொட்ட பாரு நிக்கிறாரு இப்படி சாமிக்கு மருமனுக்கு எல்லாம் இவங்க தான் இப்ப வருவாங்க இரு இவங்க அவங்க wife. இல்ல நடக்காது இவங்க தான் என்ன முத யாரு யாரம்மா அப்புறம் கொஞ்சம் இவர்தானா இந்த பாளையம் மாவு பையன் பெரியவர் மழையான மழை இந்த ஐயா எல்லாரும் வண்டி எடுத்து எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அங்க மழையில பார்க்க வச்சு முத கொண்டு அங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் தேடி பார்த்து கொத்தலூருக்கு வந்து இந்த ஊருக்கு அறிமுகப்படுத்திட்டு வந்துட்டான் மழையிலே அடிச்சுட்டு வராங்க வீட்டுக்கு அதுதான் நினைச்சுட்டாங்க அதெல்லாம் ஒரு குடுப்பனை கொடுத்து வைக்கணும்மா அந்த இதுக்கெல்லாம் ஒண்ணு விட்டுவாமா சரியம்மா அப்படி இருந்தாலும் தற்பார் சபைக்கு வணக்கம் என்னுடைய விளக்கம்